ஒரே ஸ்டேஜில் presents the Raghav show with me Senior Raghav from the basic which means பேக்ரவுண்ட் டான்ஸரில் இருந்து இன்னைக்கு இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அண்ட் ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸில் வெல் கொரியோகிராஃபராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க இசை பிரதீப் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ வெல்கம். தேங்க்யூ. ஸோ எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். எப்படி இருக்கீங்க சீனு? நல்லா இருக்கேன். ஸோ எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. அருமையாக போயிட்டுருக்கு. அருமையாக போயிட்டு. ஆமாம். யா ஓகே. ஸோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் திங்காக எனக்கு கேட்கணும்னு நினச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இருந்த டான்ஸ் அதோடைய டிமாண்ட், அதோடைய நீட், அதோடைய ஸ்ட்ராட்டஜி, அதுக்கும் இப்போ இருக்கிற டான்ஸ் அதோட ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஸ்டார்ட் பண்ண டைமிங்கில் நாங்கள் ப்ராக்டிஸில் இந்த டைமிங்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ டான்ஸ்னால் அது எவ்வளோ கஷ்டமான ஃபார்மாக இருந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தாங்க டான்ஸர்ஸ் அப்போ. ஓகே. ஏன்னா அப்போ அப்படி இருந்தால் தான் நீ வெளியே தெரிவேன். 100 டான்ஸரில் 10 பேர் தான் வெளியே தெரிவான். ஏன்னா அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பான் அந்த இடத்துல. ஏன்னா அப்போ நமக்கு சோஷியல் மீடியா பெருசாக இந்த அளவுக்கு இல்லைல்ல. ஓகே. இந்த ரீல்ஸோ டிக்டாக்ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எவனும் எஃபர்ட் போடணுன்ற அவசியமே இல்லைல்ல. வராங்க, டெய்லி ஒரு வீடியோ கடமைக்குன்னா போடுறாங்க, ஃபேம் ஆகிறாங்க, வெளியே தெரியுறாங்க. இதுக்கு ஆனால் இங்கே குவாலிட்டின்ற மேட்ரு மிஸ் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ அப்போ இருந்த டான்ஸஸ்க்கும் இப்போ இருந்த டான்ஸஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போது ஃபீல்டுள்ள இருக்க பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் ஆகட்டும், கொரியோகிராஃபர்ஸ் ஆகட்டும், பயங்கர ஸ்கில்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போது இந்த ஜென்ரேஷனில் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்திருப்பாங்கள்ல ரீசெண்ட் டைமில், அவங்கக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த நாலேஜ்ன்ற சீன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா அதுக்கான ரீசன் இதுதான். நிறையா கற்றுக்கணும் அவசியம் இல்லை, ஃபேமஸ் ஆனால் போதும் அப்படின்ற மைண்ட் செட் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் பீப்புள்ஸ். அதனால அண்ட் டான்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் சினிமாவில் செட்டில் நிறையா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இதனால இவ்வளோ இறந்துருக்காங்க, அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்படுறோம். டான்ஸில் அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்படுறதில்லை. பட் அது எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எது நடந்திருக்கு? நீங்கள் ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது அடிபடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நிறையா இருக்கும். அது அந்த மேஜர் பார்ட்டாக இருக்கும். அவங்களோட ஃபீல்டில் அது மேஜர் பார்ட்டாக இருக்கும். டான்ஸஸ்க்கு அப்படி கிடையாது. பட் ஆனால் அங்கேயும் இருக்கும். ஆனால் அது வெளியே காமிச்சா அது எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு தெரியாது. அதனால பார்க்கறதில்ல. ஏன்னா அவங்க மேலேருந்து குதிப்பாங்க, விழுவாங்க, அடிப்படும், லிட்ரலாக கதறுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி. பட் டான்ஸஸ்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கும், ஆனால் பெருசாக வெளியே தெரியறதில்லை. ரீசெண்டாக நான் டான்ஸ் ஃபினாலே போயிருந்தேன். நாளைக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபைனல் போகுது அப்படின்னா, முன்னாடி நாள் நைட்டு ஸ்டேஜ் ரிஹர்சல் நடந்துட்டுருக்கு. ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம். அவினாஷ்னு ஒரு பையனுக்கு 2 காலுமே உடஞ்சி போய் அவன் தான் டைட்டில் வினர். ஸோ அது அந்த மாதிரி வெளியே வந்துச்சியா, அந்த மாதிரி பூம் ஆகிற விஷயங்கள் சிலது தான். ஏன்னா நான் பார்த்தேன் லிட்ரலாக ஒரு கோடான்ற சீன் லைட்ஸ் மேலே இருக்கும்ல, செட்டுக்கு மேலே லைட்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 to 40 ஃபீட்டாவது இருக்கும் ஹைட்டு. ஓகே. அங்கே ரோப்பில் கட்டி மேலே சுற்றிட்டு இருந்த பையன் ரோப்பை கையை விட்டான். பை மிஸ்டேக் தான். பை மிஸ்டேக்னா அந்த அவன் கையில் சுற்றி இருந்த கிளாத் சர்டின் கிளாத், தப்பான கிளாத் கொடுத்துட்டாங்க. அதனால அவன் சுற்றும் போது அது கை இறுகி கையை ரிலீஸ் பண்ணிட்டான். கூட அவன் கப்புலும் அந்த பொண்ணும் கூட அவன் தான் அந்த பொண்ணை ஹேங் பண்ணி வச்சிருக்கான், கையில் ஹோல்ட் பண்ணி அவன் தான் பிடிச்சி வச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு வேற எந்த சோர்ஸும் கிடையாது தப்பிக்கிறதுக்குலாம். 2 பேருமே கீழே விழுந்தாங்க மேலேருந்து. இவன் அந்த பொண்ணை சேவ் பண்ணுறதுக்காக லிட்ரலாக அந்த பொண்ணை கேரி பண்ணிட்டே கீழே 2 காலையுமே கீழே விட்டு 2 காலுமே ஃப்ராக்சர் ஆச்சு அவனுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம். ஃப்ராக்சர் ஆகி அவனை ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் அட்மிட் பண்ணி அன்றைக்கே கட்டெல்லாம் போட்டு, இல்லைங்க நீங்கள் நாளைக்கு ஆடவே முடியாதுன்னு சொல்லியும் நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பையன் ஆடி டைட்டிலே வின் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அடிப்படுற சீன் அப்படின்றது டான்ஸில் நிறையா இருக்குது. உங்கள் லைஃப்பில் அது நடந்திருக்கா? நான் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 years அந்த டைம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, நான் பிரேக்கிங் நோ ஸ்டைல் தான் ஆடிட்டு இருந்தேன். ஓகே. பி-பாயிங்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பிரேக்கிங் ஸ்டைல் அப்படின்றது ஹிப்ஹாப் கேட்டகரி. ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஸ்டைல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தலைகீழே நிற்கிறது, ஃப்ரீஸ் அடிக்கிறது, கீழே இப்படி ஸ்பின் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கும். எனக்கு அப்படி தான் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு ஸ்டுடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும்போது எனக்கு ஒரு அண்ணா சொல்லி கொடுக்குறாரு, இப்படி தான் பண்ணணும் இசை, இப்படி காலை ஸ்பின் பண்ணனா பாடி திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கற்றுக்க ஆரம்பித்த புதுசில் பயங்கர ஆர்வம். இது எப்படின்னா முடிச்சு நெக்ஸ்ட் லெவல் போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் எல்லாமே டக்குன்னு முடிச்சுட்டு வந்து அதுக்கு முன்னாடி இந்த பவர் மூவ்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இந்த ஹெட் ஸ்பின் அப்படின்னு வரச்ச என்னன்னா, ஆர்வத்தில் தலைகீழ நின்று பாடியை டக்குன்னு திருப்பிட்டேன், என் தலை திரும்பலை.
ஓகே உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லிட்டு என் தலை அங்கேயே தான் இருக்குது, என் பாடி மட்டும் மேலே இப்படி திரும்பிடுச்சு, ட்விஸ்ட் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த பக்கம் கழுத்து இந்த பக்கம் கழுத்து ரெண்டுமே வீங்கிடுச்சு. அது நான் உடஞ்சிடுச்சா என்ன ஏதுன்னே தெரில. என்னால் கழுத்தை வந்து இப்படி திருப்ப முடியல, இப்படி அசைக்க முடியல, நான் அப்படியே இருக்கேன், ரோபோ மாதிரி ஆகிட்டேன். பெயின் சரியான பெயின். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஸ்கேன்லாம் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையே ஆச்சு அது. லைக் அது என்னென்னா ப்ராக்டிஸ் அப்போ இருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஹெச்பின் பண்ணுறவங்க, பிரேக்கிங் பண்ணுறவங்க, ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு ஏகப்பட்ட இன்ஜுரி ஆகும். ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க. பேக் சம்மர் அடிப்பாங்க, பேக் சம்மர் ஏறி கட் பண்ணும்போது நீ கரெக்டாக திரும்ப உன் கால் ரீச் ஆகலைன்னா உன் ஹெட்டு போயிட்டு கட் ஆகிடும் கீழே. அப்போ பின்னாடி இருக்கிற இந்த எலும்பு உடஞ்சி நிறைய பேர் இறந்துருக்காங்க. சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அது வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கலாம், அது டைம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணாலும் அன்றைக்கி அது நடக்கணும்னா நடந்துடும். ஸோ அது எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது, இந்த அடிபடுற விஷயங்கள் அப்படின்றது எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது. அது ஸ்டண்ட்டு அந்த மாதிரி சீக்வன்ஸில் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் இருக்குது. பட் ஆனால் அது வெளியே தெரியறதில்ல, அந்த அளவுக்கு பெருசாக தெரியறதில்ல. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறீங்கல்ல, இவ்வளோ விஷயம் நடக்குது, ஈவன் டெத்து கூட நடக்கும்னு சொல்கிறீங்க. இப்படி இருக்க ஃபீல்டில் வந்து நீங்கள் என்னைக்காவது ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது ரெக்ரெட் பண்ண முடியாது. அது பண்ண முடியாதுன்றதுனால அதனால தான் நீங்கள் இருக்கோம். அதை ரெக்ரெட் பண்ண நினச்சிருந்தா என்றைக்கே ஓடி போயிட்டுருப்போம். ஏன்னா ஃபீலே உங்களுக்கு வந்ததில்லை? அதெல்லாம் வரும். நம்ம பின்னாடி போகிறோமா இல்லையான்றது தானே விஷயம். அது நமக்கு தோணும். ஏன்னா என் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேறு கோர்ஸ் பண்ணி ஐடியில் ஜாயின் பண்ணி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறானுங்க. அப்போது நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நார்மலாகவே நம்ம மீடியா பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும், இங்கே இருக்கிற நம்ம எல்லா மீடியா பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் மணி ஏர்ன் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இதான். இன்கேஸ் நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் இல்லைனா நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்த ப்ராஜெக்டாக. இல்லை நம்ம ப்ராக்டிஸ் செஷனில் இருப்போம், ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும் ப்ராசஸ். பட் அந்த மணி அப்படின்றது எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க, 50,000 கொடுத்துருவாங்கன்ற சீன் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக. கரெக்டாக? ஸோ அதுவும் நம்ம டெவலப்பிங் டைம்லலாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒரு டெவலப்டு ஷைன்டு அப்படின்னா நம்மளை தூக்கி வச்சு காசு கொடுப்பாங்க, இவன் நமக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சீன்ஸ் எதுவுமே இங்கே நடக்காது. அந்த மாதிரி டைமில் நமக்கு இதெல்லாம் தோணும். பேசாமல் படித்து அவனுங்களை மாதிரி ஒரு ஒர்க் போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து போகிறதெல்லாம் கேஷுவல் தானே, எல்லா மனுஷனுக்கும் தோன்ற விஷயம் தான். ஆனால் அதை நான் எடுத்துக்கிறேன், நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதுக்காக நான் எதாவது வேலை செய்ய போகிறேன்னா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷம் இதில் கஷ்டப்பட்டேன், ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்னா 0 ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் போய் டான்ஸ் ஆடிருக்கோம். அது கூட இல்லை, இந்த மாதிரி இங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது, கல்யாணம் வந்து ஆடினீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிலாம் சொல்லி அதுக்காகலாம் போயிருக்கோம். ஃபுட்டுக்காகலாம் போய் ஆடிருக்கோம். ஃபுட்டுக்காக போய் சாப்பிட்டுட்டு அப்பா இன்றைக்கி ஆடிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆடிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷோனா போயிட்டு ஒரு சாங் 5 நிமிஷம் ஆடிட்டு வருவாங்க அப்படிலாம் இல்லை. 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் பேக் டு பேக் சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. உள்ள ஒரு பாடி சூட் போட்டிருப்போம். நாங்கள் இந்த ஷர்ட்டை கழட்டி போட்டு அடுத்த ஷர்ட்டை மாட்டுறது மட்டும்தான் எங்கள் டைமிங். ஓகே. ஸோ அந்த டைமிங் ஒரே இடத்துல அவ்வளோ நேரம் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஆமாம், ஒரே ஸ்டேஜில் 30 சாங் 35 சாங் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆன் ஸ்பாட் போயிட்டே இருக்கும். ஓகே. நீங்கள் பாடி சூட்டை கழட்டி புரிஞ்சிங்கன்னா ஒரு பக்கெட் வேர்வை எடுக்கலாம். புரியுதா? இவ்வளோ கஷ்டப்படணும் எதுக்குன்னா நைட் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு. அப்படியே எங்களுக்கு பெய்டு அப்படின்னு சொன்னாலுமே அதோட அமௌண்ட் ரொம்ப மினிமலாக இருக்கும். 200. அப்போல்லாம் நான் ஷோ பண்ணிருந்தப்போ பெட்ரோல் வந்து 1 லிட்டர் 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ 200 கொடுப்பாங்க, 50 ரூபா பெட்ரோல் போட்டுருவோம், 150 கையில் நிற்கும். ஸோ அப்படி தான் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. லைக் அந்த டைம்லலாம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வெறும் 50 ரூபா 100 ரூபா காசு இல்லாத டைம்லலாம் கூட ஸ்ட்ராங்காக ஆடிட்டோம். இப்போ மணி வேணும், எனக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபீல்டு விட்டு போயிட முடியாதுல்ல. ஏன்னா இதுக்காக நம்ம உழைச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல, 10 வருஷம் 12 வருஷம் உழைப்பு ஒன்று இருக்குல்ல, அது வேஸ்ட் ஆகிடும். இப்படின்றதுக்குள்ளே போயிடும், காசு கிடச்சிடும். நான் இப்போது இந்த லெவல்லேருந்து இன்னொரு லெவல் பெஸ்ட் போயிட்டேன் அப்படின்னா நான் சொன்னது நடக்கும்ல. ஒரு செலிபிரிட்டி சீன்ஸோ ஒரு ஷைன்டு சீன்ஸோ ஒரு கோரியோகிராஃபர் மூவி கோரியோகிராஃபர் ஏதோ ஒன்று ஆகிட்டேன் அப்படின்னா அந்த ஏர்னிங் இந்த சீன் ரொம்ப ஈஸி ஆகிடும். டெஃபினெட்லி இல்லை, அதுக்காக நான் இப்போ என் ஃபீல்டை மாற்றிட்டு போக முடியாது. இதெல்லாம் வரும் போகும் தோணும். எல்லா டான்ஸஸ்க்குமே இது இருக்கும். எல்லா டான்ஸஸ்க்கும் இதை விட்டு போயிடலாமா, நமக்கு இது வேணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வேணுமா. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு, மேக்ஸிமம் ஆஃப் டான்ஸஸ்க்காக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டுக்காக இருக்கட்டும், ஃபேமிலி சப்போர்ட்லாம் பெருசாக இருக்காது. நம்ம நினச்சிக்கலாம் வீட்டில் பேக்ரவுண்ட் பயங்கரம்ப்பா, சரியான சோர்ஸ்ப்பா, அவங்க அப்பா என்னப்பா இதில் வேலை செய்கிறாரு, யாருமே காசு தர மாட்டாங்க. ஒரு 100ல் 5 பேர் வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல சோர்ஸில் இருப்பாங்க. அதனால் பரவாயில்ல, போனாலும் அவன் அதில் ஃபெயிலியர்னு ஒன்று பார்த்தாலும் ரிட்டன் வந்துட்டானா அவனை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. நமக்குலாம் சோர்ஸ்ன்ற சீனே கிடையாது. நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம வீட்டில் சாப்பாடுன்ற சுச்சுவேஷனில் எப்படி ஃபேமிலி அலோவ் பண்ணுவாங்க? வாய்ப்பே கிடையாது. அதனால் எல்லா டான்ஸஸ்க்குமே அது தோணும். ஆனால் அது தோணினாலும் நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், இதுதான் என் ஒர்க்கு, இதுதான் என் பேஷன், நான் இதுக்காக தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சி நின்னானுங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுவாங்க. இல்லாத பட்சத்தில் கஷ்டம். பட் நான் நின்றுருக்கேன் இது வரைக்கும். ஏன்னா லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துட்டேன்.
ஸோ நம்ம அதை பார்த்தாலும் பேக் அடிச்சிடக்கூடாதுன்னு நம்ம மைண்டில் ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ தூரம் அது ரொம்ப ஒரு மாதிரி நான் சொல்கிறேன்ல, அதான் என் பாயிண்ட். அதை தாண்டா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் கூட வரும். பரவாயில்ல, இன்றைக்கி லைஃப் முடிஞ்சிடாது, இது எண்டும் கிடையாது. ஏன்னா எதுவுமே வந்து பெர்மனெண்ட் கிடையாது. நான் அதை நம்புறவன். எதுவுமே எனக்கு பெர்மனெண்ட் கிடையாது. பேக் டு பேக் ஒன்று மாறிட்டே இருக்கும். நான் பேக் டு பேக் புதுசாக ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். அண்ட் என்னோட க்ரோத்துன்றதும் இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்தேன்னா இன்றைக்கி நான் என்ன அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் நான் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, போக மாட்டேன். கண்டிப்பாக இல்லை, ஏன்னா நீங்கள் சொன்னது கரெக்டு தான். லைக் அந்த ட்ராவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் சொன்னீங்க, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. தட் பாசிட்டிவ் எனர்ஜி எது உங்களை ட்ரைவ் பண்ண வைக்குது இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணுற விஷயம் அப்படின்னா எனக்கு லைஃப்பில் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை வருஷத்தில் தனியாலாம் நின்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது இருந்தாலுமே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்னு ஒன்று வேணும்ல. டெஃபினெட்லி. ஃபினான்ஷியலாலாம் வேண்டாம், மென்டலாக ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட் சொல்லுவாங்களா. மென்டலாக எனக்கு வந்து இவங்க இருந்தால் என்னால் இந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளே பண்ணிடலாம், ஆனால் அதுக்கான ஒரு எனர்ஜி நமக்கு வேணும்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதான் இந்த சீக்வன்ஸ் நிறையா நடந்துச்சு. லைக் டான்ஸ் ஆடுறேன்னா வெளியே போ, வீட்டில் இருக்காத அப்படின்ற விஷயம்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சு. அந்த டைமில் நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண புதுசில் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் கூட இருக்காது, எனக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் ஆச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஓகே. அவனுங்க தான் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட், நீ ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வை மச்சான், பார்த்துக்கலாம், என்னானாலும் பார்த்துக்கலாம், நீ இங்கேயே இரு, ஃபுட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி இப்படின்னு சொன்ன பசங்க கூட இருக்கானுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா வீட்டிலேருந்து வெளியே வந்து பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் செஷன்லேயே இருந்துகிட்ருக்கேன். ஸ்டுடியோ வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு மொக்க ஸ்டுடியோ வச்சா கூட ஒரு மினிமலாக ஒரு அமௌண்ட் வேணும், பேசிக்காக ஒரு அமௌண்ட் வேணும்ல. ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ என்ன வேணும்? மிரர் வேணும், லைட் வேணும், ஸ்பீக்கர் வேணும். என்கிட்ட இது கூட காசு கிடையாது, ஏன்னா சாப்பாடே பசங்க தான் பார்த்துக்கிறானுங்க. ஸோ இப்படி இருந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று, ரெண்டாவது என்னோடய மேம் அமலா மேம். ஓகே. இவங்க வந்துல எவ்வளோ பேர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. அவங்க வந்து அப்போது அவங்க மேரிட் கூட கிடையாது அப்போது. ஓகே. ஸோ வந்து அவங்களும் வந்து அவங்களுக்கு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு காசு அவ்வளோதான். ஸோ யாருமே வந்து உங்களை நம்பி இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு அமௌண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், அது ரிட்டன் வருமா வராதான்ற டவுட்ஸ் 1000 டவுட்ஸ் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த டவுட்ஸ்லாம் என் மேலே இல்லை. அது ஏன் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்க. இவன்ட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் இவன் ஒரு லெவல் வந்துடுவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஜுவல்லை வச்சு எனக்கு வந்து காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நிஜமாவா? ஆமாம், டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுக்கோடா, ரெடி பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40,000 கிட்ட ஜுவல்லை வச்சு காசு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த காசை வச்சு ஓகே வச்சுருவோம் கிளாஸ் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு அரிசி குடோன், பழைய அரிசி குடோன், என் ஃப்ரெண்டோட ஓன் லேண்டு, அதில் ஒரு குடோன் மேலே இருந்துச்சு. அந்த இடம் தான் ஃப்ரீயாக கிடச்சிது எங்களுக்கு. ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா ரெண்டல் பே பண்ணோம், அட்வான்ஸ்லாம் வேணாம், நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் 15 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் உடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு ஹாலாக மாற்றி நாங்களே பெயிண்ட் அடித்து அவங்க கொடுத்த காசை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்னதாக டான்ஸ் ஸ்டுடியோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா தான் என் க்ரோத் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கேன், எனக்கு டான்ஸ்க்குன்னு நான் மட்டும் ஆடிட்டுருக்கேன் அப்படின்றத தாண்டி என்னை நம்பி ஒரு ஸ்டுடியோ இருக்குது. நான் ஸ்டுடியோ வச்சுருக்கேன், அந்த ஸ்டுடியோக்கு நான் ரெண்ட் பே பண்ணணும், வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும், ஷோஸ் பண்ணணும், ஈவெண்ட்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒன்று வரும்ல, இதெல்லாம் நமக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டாவது அமலா மேம். இவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் என்னோடய க்ரோத் பயங்கரமாக வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்க மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு சீன் ஒன்று வரும்ல. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என் ஒய்ஃபை மீட் பண்ணேன். ஸோ அவளை மீட் பண்ணி நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த டைமில் அவள் எனக்கு பயங்கர பெரிய ஒரு பூஸ்டப். ஓகே. ஸோ இவங்க 3 பேர், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அமலா மேம், என் ஒய்ஃப், இவங்க 3 பேர் இல்லைன்னா இசை மாஸ்டர் இல்லை தெரியல. ஆனால் இல்லை இல்லாமல் போயிருப்பேனான்னு தெரியல, இவ்வளோ பெருசாக இருந்திருப்பேனானும் தெரியல. எல்லாமே கொஸ்டின் மார்க். ஸோ நைஸ். அண்ட் நீங்கள் இந்த ஃபீல்டில் லைக் இந்த டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால பீப்புள் உங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. லைக் இவன் இப்படி தான் பாவன், அப்படி தான் பாவன். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் எதிர் அது செக்ஷுவாலிட்டியை கூட அஃபெக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து எதிர் LGBTQ ஆர் கேவா இல்லை சம்திங் இந்த மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்கள் காதுக்கு வந்திருக்கா? நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, லைக் டான்ஸ் ஃபீல்டுன்னு மட்டும் இல்லை, நான் இது வந்து என்னென்னா நார்மலாக மீடியா பீப்புள்னாலே வந்துருவாங்கல்ல, இந்த டாக் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ மீடியா பீப்புள்னாலே இவனுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்திப்பா, சர்க்கிள் பெருசு, இவன் பொண்ணுங்க கூட இப்படி தான் இருப்பான், வர பொண்ணுங்களை அதே மாதிரில ஃபீல்டில் சில விஷயங்கள் இருக்கும். ஆப்போனன்ஸு, இவன் தான் எனக்கு போட்டியே அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருக்கும்.
அதெல்லாம் கிரியேட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ஓரளவு க்ரோத் காட்டும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி வர டைமில் ஃபீல்டு உள்ள அந்த தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயம் ஒன்று இருக்கும். இவன் வந்து பொண்ணுங்களை வந்து ஸ்டுடியோ கூப்பிட்டு போனால் கோரியோகிராஃபி பண்ணுறன்ற பேரில் வந்து இந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணுவான். ஓகே, அந்த மாதிரிலாம் வெளியே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இவன் வந்து ஒரே டைமில் 4-5 பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கான், டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால அவனுக்கு ஈஸியாக ஃபிகருங்க முடியுது. இந்த மாதிரிலாம் டாக் வரும். நம்ம காதுக்கே கூட வரும், நம்மளை பற்றியே கூட வரும். ஆனால் இதெல்லாம் நினச்சி கோவப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. ஒரு டைம்லலாம் ஒரு சர்டன் பீரியட். ஏன்னா அப்போ அந்தளவுக்கு நமக்கு நம்ம வந்து மெச்சூர்டாகவே அவ்வளோ பெருசாக இருந்திருக்க மாட்டோம்ல. ஸ்டார்ட் பண்ண புதுசு, எல்லாமே புதுசு, இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது அப்போது. அதனால் நமக்கு நம்ம மைண்டும் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதில் கோவப்படுறது அதெல்லாம் இருந்துச்சு ஒரு டைமில். ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன். எனக்கு அது பெருசாக ஃபீல் ஆகலை. ஆமாம், ஓகே, நினச்சிக்கோ, ஓகே. ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ சேஃபாக அவங்கள ட்ரீட் பண்ணுறோம், எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஏன்னா நான் நார்மலாக டான்ஸர்ஸ் மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபீல்டில் இருக்க ஆர்டிஸ்ட்லாம் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு இஷ்யூனா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி ஒன்று நடந்துருச்சு, இசையால் இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா என் நிலமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ என்டையர்லி அது ரொம்ப பெரிய ஒரு பிளாக் மார்க் ஆகிடும். பிளாக் மார்க் ஆகும், பெருசாக அதை பெருசாக்கி விட்ருவானுங்க, அப்படிலாம் இருக்குங்களா. ஸோ அப்படி எதுவுமே இல்லை, இங்கே எல்லாமே பியூராக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஆர்ட்டாக பார்க்குறவங்க. இப்படியும் சிலர் இருக்காங்கன்றது உண்மை தான். அதெல்லாம் நான் வந்து நியாயப்படுத்த முடியாது. இல்லை எல்லா மாஸ்டர்ஸுமே பயங்கரம்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே இருப்பாங்க. ஒரு ஃபீல்டில் கரெக்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தப்புன்னு ஒன்று இருக்கும்ல. அஃப்கோர்ஸ், குட் அண்ட் பேட்ஸ் ஆர் தேர். ஸோ அண்ட் இந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு இன்னொன்று கேட்கணும்னு தோணுது. லைக் நீங்கள் எல்ஜிபிடிக்கு வந்து சப்போர்ட்டாக அகேன்ஸ்டா? ஆக்சுவலாக நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா அதுதான்